ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விபூதி யோகம்ன்ற அந்த 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். அதில் 35 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 36 ஸ்லோகங்களில் பகவான் கிட்டத்தட்ட 5 வர்க்கங்களை எடுத்து அதுக்குள்ளே தான் என்னவா இருக்கேன்னு சொல்லிட்டு வராரு. பார்க்கலாம். द्यूतं छलयतामस्मि तेजस्तेजस्विनामहं जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्वं सत्त्ववतामहं. முதல்ல சலயத்தாம் தியூத்தம் அஸ்மி. சலயத்தாம் அப்படின்னா இந்த வஞ்சனை செய்யக்கூடிய புத்தி படைத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வஞ்சனை செயல்களுக்குள்ள அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் வஞ்சனை செயல்கள். அப்போ அந்த வஞ்சனை செயல்களுக்குள்ள தியூத்தம் அஸ்மி, சொக்கட்டான் சூதாட்டமாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த பகவான் முக்கியமாக அர்ஜுனனுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க அந்த சொக்கட்டான் சூதாட்டம் விளையாடினதுனால தானே நிலைமையை இப்படி நின்று இருக்குது. அதனால் பகவான் அதை சொல்கிறாரு. இப்போ நமக்கு தோணலாம், இது ஒரு நல்ல விஷயமே இல்லையே, பகவான் எதுக்கு இதுவாக இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா பகவான் தான் எல்லாமே இல்லையா, பகவான் தான் அனைவருக்கும் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்காருன்ற போது அவர் எல்லாத்துலேயுமே இருக்க தான் இருப்பார். அதனால் அதில் தியூத்தம், அதாவது சொக்கட்டான் சூதாட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தேஜஸ்வினாம் அகம் தேஜா. தேஜஸ்வினாம்னா தேஜஸ்விகள் அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா, அதாவது ஒளிப்படைத்தவர்கள்னு. நிறைய யோகம்லாம் செய்து நிறைய ஞானம் படைத்தவர்களுக்கெல்லாம் பார்த்தாலே அப்படியே அவங்க ஒளி தெரியுமா அவங்க பின்னாடியே, அதுதான் ஒளிப்படைத்தவர்கள் தேஜஸ்விகள்னு. அவங்களுக்குள்ள, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வர்க்கத்துக்குள்ளே சிறந்தவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அந்த ஒளிப்படைத்தவர்களுக்கு ஒளியாகவே இருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஒளிப்படைத்ததுனால தானே, அந்த ஒளி இருக்கிறதுனால தானே அவர்கள் தேஜஸ்விகள்னு பேர் வருது. அந்த தேஜஸாகவே இருக்கேன், அந்த ஒளியாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து ஜயோஸ்மி, அதாவது ஜெயஹ அஸ்மி, வெற்றி பெறுபவர்களுக்கு வெற்றியாகவே இருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்து விவசாய அஸ்மி. விவசாய அஸ்மினா உறுதி படைத்தவர்கள். ஏன்னா எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் நான் விடமாட்டேன், விடாமுயற்சியாக அவங்க அந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தால் அதை முடிக்கணும் அப்படின்ட்டு உறுதிப்படைத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உறுதிப்படைத்தவர்களோட நெஞ்சில் உறுதியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக சத்வவதாம் அகம் சத்வம். சத்வவதாம்னா சத்வகுணம் படைத்தவர்கள், அதாவது நல்ல விசாலமான நல்ல திறந்த மனம் கொண்டவர்கள். அவர்களுக்குள்ள அந்த மனத்தில் உள்ள பெருந்தன்மையா நன்மையாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேஜஸ்வியாக இருக்கட்டும், ஜெயக, விவசாய, சத்துவம், இந்த எல்லா விஷயங்களுமே இதுக்கு முன்னாடி வர்க்கங்களுக்குள்ள சிறந்தவராக இருக்கேன்னு சொன்ன பகவான் இந்த இடத்துல அவங்களுக்கு எதனால பெருமை சேர்க்குதோ அந்த பெருமை படைத்த குணமாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்லிட்டு வராரு. இது நம்ம 7வது அத்தியாயத்துலேயே இந்த ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் பகவான் இங்கே அர்ஜுனன் கேட்டதுனால ஒவ்வொன்றத்துலேயும் எடுத்து சொல்கிறதுனால அதோடு சேர்த்து இதையும் நமக்கு சொல்கிறாரு. அப்போது சலயத்தாம், அதாவது வஞ்சனை செயல்களுக்குள்ள சொக்கட்டான் சூதாட்டமாக இருக்கேன், தேஜஸ்விகளுக்கு உண்டான தேஜஸாவே இருக்கேன், வெற்றி பெறுபவர்களோட வெற்றியாக இருக்கேன், உறுதி படைத்தவர்களோட நெஞ்சில் இருக்கக்கூடிய உறுதியாக இருக்கேன். அடுத்து சத்வகுணம் படைத்தவர்கள், அதாவது விசாலமான திறந்த மனம் கொண்டவர்களுக்குள்ள அந்த மனத்தில் உள்ள பெருந்தன்மையாக நன்மையாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.